என்னப்பா கணேசா, முருகா, திருமால் மருகா, வேலா வடிவேலா, ஞானபண்டிதா, பிரசன்ன வெங்கடேசா, என் அப்பனே, பூஜ்யாய ராகவேந்தாய சத்யதர்ம ரதாய சபஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பௌதமே சதா. ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர. இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது ஒரு உண்மை கதை. 75 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதை இது. தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தாலுக்காவில் ஒரு அழகான கிராமம். கிராமத்துக்கு பேர் அவா சொல்லலை என்கிட்டக்க. கரை புரண்டு ஓடும் கொள்ளிடம், ஐயன் வாய்க்கால். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், வாழை, கரும்பு, தென்னந்தோப்புகள், மாமரம், பலா, புளிய மரங்கள் நிறைஞ்ச கிராமம் அது. அமைதியான வாழ்க்கை. ஒவ்வொரு வீட்டிலும் பசுக்கள், எருமை, ஆடு நிறைஞ்சு இருந்தது. அந்த கிராமத்தில் நிறைய பிராமணாலும் இருந்தா. அதில் ஒரு பிராமண குடும்பத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. அவளத்து குழந்தைகள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு போடுறேன். இவாளோட வீடு ரொம்ப பெரிய வீடு, பெரிய குடும்பம், நிறைய குழந்தைகள், வேலை செய்ய நிறைய ஆட்கள், ரொம்ப வசதியான குடும்பம். அவள் ஆற்றுலையும் நிறைய பசு, எருமை இருந்தது. எதுக்குமே அவள்கிட்ட பஞ்சமே இல்லை. அவள் அந்த கிராமத்தில் கணக்குலையாகவும் இருந்திருக்கார். ரொம்ப செல்வாக்கு, ரொம்ப மரியாதைக்கு உரியவா, ரொம்ப கடவுள் பக்தி, பூஜை புனஸ்கரம் நிறைய உண்டு. காம்படியா முண்டாட்டி 2 பேரும் பார்வதி பரமேஸ்வரா தான் மாதிரி இருந்திருக்கா. யார் கண்ணு பட்டுதோ தெரியல. நம்ம நிறைய சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம், பூதம் பிசாசு அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பத்துக்கு மேலே யாருக்கு என்ன தோணித்தோ தெரியாது, செய்வினை செஞ்சுட்டா. ஆரம்பத்தில் அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு நாள் சாயந்தரம் அவளுக்கு நிலம் நிறைய இருக்குது. அந்த நிலத்துலேருந்து நெல் சாகுபடி பண்ணுவா. அதுலேருந்து வரும் வெக்கல், அதாவது ட்ரைடு கிராஸ், அதெல்லாம் மாடு சாப்பிடும். அதை பெரிய போரா கொல்லையில் போட்டிருந்தா. தெரியாதவாளுக்கு சொல்கிறேன், பழைய காலத்து சினிமாவெல்லாம் பார்த்தா தெரியும். எப்படி வயலில் அறுவடை ஆறுது, நெல் தனியாக வெக்கல் தனியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுடுத்து. அந்த சமயத்தில் அவள் ஆற்றுல எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டா. யாரும் ஆற்றுல இல்லை. ஒரே ஒரு வயசான பாட்டி மாத்திரம் இருந்திருக்கா. அவளுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த தீயை அணைச்சுட்டா. அணைஞ்சு போச்சு. ஆனாலும் பாதி அளவு எரிஞ்சு போயிடுத்து. அவள் ராத்திரி வந்த அப்புறம்தான் தெரியறது அவளுக்கு. எப்படி ஆச்சு, யார் பண்ணியிருப்பா, எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இந்த காலத்தில் தான் போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்குன்னாக்க, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு போட்டி பொறாமைகள்லாம். நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படியே விட்டுட்டா. இது என்னங்கிறது அவளுக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு. அவத்து கொடியில் போட்டிருந்த துணி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அவளுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு இது ஏதோ கோளாறு உள்ளது அப்படின்னு. நிறைய பூஜைகள் பண்ணுறா. மாந்திரிகர்களை கூப்பிட்டு நிறைய பண்ணியிருக்கா, பூஜை பண்ணியிருக்கா. ஆனால் எதுக்கும் அது கட்டுப்படலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதை அடுத்த வாரம் சொல்லட்டுமா? நன்றி, வணக்கம்.